ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான எல்லாருக்குமே எல்லா வீடுகளிலுமே எல்லா மக்களுக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு பொருள்னால் நமக்கு உப்பு தாங்க. உப்பு இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு சாப்பாடுமே சாப்பிட முடியாது. ஸோ உப்பு இல்லைன்னா லைஃபே இல்லைங்கிற சூழ்நிலையில் தான் மனிதர்கள் எல்லாருமே நம்ம வாழ்ந்துட்டு வர்றோம். கண்ட உப்புகளை வாங்கி நம்ம ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது, நல்ல வெள்ளையாக இருக்கணும், அழுக்கு இல்லாமல் இருக்கணும் இப்படின்லாம் நினச்சிட்டு பெரிய பெரிய பிராண்டான இருக்கக்கூடிய உப்புகளை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படிப்பட்ட உப்புகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே நம்ம உடம்புகளுக்கு கெடுதல் தாங்க. உப்பு வாங்கும்போது முன்னாடி காலங்கள்லாம் பையில் வச்சு விற்றுக்கிட்டு வருவாங்க, சைக்கிளில் கொண்டு வருவாங்க, மூட்டை கட்டி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி உப்பு படிக்கணக்கில் தான் நம்ம எல்லாருமே வாங்கியிருக்காங்க, முன்னோர்கள் எல்லாருமே வாங்குவாங்க. இப்போல்லாம் நம்ம ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய வெள்ளையர்னு எவ்வளோ சுத்தமான சால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வாங்கி ஏமாந்துடுறோம். வெள்ளையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சால்ட்டு ரொம்பவே நம்ம உடம்புக்கு ஆபத்து தாங்க. ஸோ சால்ட்டு நம்ம தூள் உப்பு பயன்படுறதுக்கு பதிலாக நமக்கு கெட்டியாக அந்த மாதிரி உள்ள உப்பு தான் பயன்படுத்தணும். கல் உப்பு பயன்படுத்துகிறனால தான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அந்த கல் உப்புலேயும் நமக்கு நிறைய ஆபத்துகள் இருக்குது. உப்பை வாங்கி நம்ம அப்படியே டைரெக்டாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சோம்னா அந்த பாத்திரமே ஓட்டையாகிரும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு இரும்பு பாத்திரத்தில் நீங்கள் இந்த உப்பை போட்டு வச்சு பாருங்கள். இப்படி போட்டு வைக்கிறதுனால அந்த பாத்திரம் நாளடைவில் துரு பிடிச்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடும், ஓட்டையாகிரும். ஆனால் நம்ம இப்போ செய்ய போகிற மெத்தடில் செஞ்சு வச்சிங்கன்னு சொன்னால் இரும்பு பாத்திரத்தில் வச்சா கூட ஒன்றுமே ஆகாது. அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம டைம் நேரத்தையும் மிச்சம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புகளை கெடுத்துக்கிட்டு வர்றோம். ஸோ அப்படியெல்லாம் கெடுத்துக்காமல் நம்மளுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம எப்படியான ஃபுட்டு எடுத்து கொடுக்கணுன்றதை நம்ம கையில் தான் இருக்குது. நல்ல ஒரு அடிக்கனமான பாத்திரமாக இரும்பு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீடியோவுக்காக இந்த மாதிரி பாத்திரம் வச்சு காட்டுறேன். ஸோ நல்ல இரும்பு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் உப்பை போட்டு நல்லா சூடு பண்ணுங்கள். ஒரு மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணும்போது உப்பு நமக்கு உதிரி உதிரியாக வரும். கல்லுப்பு நமக்கு ஈரத்தன்மையாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு கிலோ உப்புக்கு 2 பிடி அளவு முருங்கைக்கீரையை போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா முருகலாக பொரிஞ்சு வரணும். நல்லா முருகலாக பொரிஞ்சு வந்தால் தான் நமக்கு அதில் உள்ள நச்சுத்தன்மையெல்லாம் போகும். நீங்கள் இப்படி செஞ்சதை ஒரு இரும்பு பாத்திரத்தில் போட்டு வைங்க. நார்மலாக வாங்குகிற ஒரு கல்லுப்பையும் நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் போட்டு வைங்க. நாளடைவில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறதுனால அந்த இரும்பு பாத்திரம் ஓட்டையாகவே ஆகாது. ஆனால் நீங்கள் நார்மலாக வாங்கி வைக்கக்கூடிய இந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் முருங்கைக்கீரை போட்டு வறுக்காமல் வைக்கிற அந்த உப்பு நாளடைவில் நமக்கு அந்த பாத்திரம் ஓட்டையாயிரும், துருப்பிடிச்சிரும். பாருங்கள், சாதாரணமாக ஒரு பாத்திரமே அப்படி ஆகுது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் கெடுதல் இல்லை. இந்த மாதிரி உப்பை வைக்கிறதுனால பாத்திரம் மட்டும் ஓட்டையாகுதுன்னா நம்ம உடம்புக்குள்ளே இந்த உப்பு சேர்ந்துச்சுன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆபத்து, உயிரையே கொள்ளக்கூடிய தன்மை உப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 கிராம் உப்பு தான் சாப்பிடணும். தயவு செஞ்சு உப்புகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எப்பயுமே தூளுப்பாக வாங்கி பயன்படுத்தாமல் இந்த மாதிரி கல் உப்பு வாங்கி பயன்படுத்துங்க. அது மூட்டையிலேருந்து படிக்கணக்கில் கொடுப்பாங்கள்ல, அந்த உப்பு வாங்குங்க. வாங்கி 1 கிலோவுக்கு 2 பிடி அளவு முருங்கைக்கீரையை போட்டு நல்லா சூடு பண்ணி முருங்கைக்கீரை இந்த மாதிரி பொரிஞ்சு வர அளவு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. உப்பை குறைச்சிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.